இந்த கிரியாட்டினின் அளவு ஜாஸ்தி ஆகிறதுனால இன்னைக்கு எவ்வளவோ சுகர் பேஷண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்னைக்காவது யோசித்து பார்த்தீங்களா? நான் சுகர் மாத்திரையும் ஒழுங்காக சாப்பிட்டுட்ருக்கேன், இன்சுலினும் ஒழுங்காக தான் போட்டுட்ருக்கேன். அப்படி இருந்த பிறகு கூட என்னுடைய கிரியாட்டினின் அளவு ஏன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, ஏன் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு என்னைக்காவது யோசித்து பார்த்தீங்களா? சொல்லுங்கள், என்னைக்காவது யோசித்து பார்த்தீங்களா? நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ஆபத்தானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் கிட்னியை பாதிச்சு கிரியாட்டின் அளவு ஜாஸ்தி ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தம் இல்லை அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கிரியாட்டின் அளவை சரி பண்ணக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஒன்று தான் சொல்லுது. என்னதை சொல்லுது அப்படின்னா, பேலன்ஸ்டு டயட்டை தான் சொல்லுது. ஸோ யார் பேலன்ஸ் டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களோ கிரியாட்டின் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட பேலன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியாட்டின் அளவு குறையும் அப்படின்னு யார் சொன்னா? இந்த புத்தகம் சொல்லுது, ஹாரிசன். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் தந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?